வெண்கல குரலோன் டி.எம். சௌந்தரராஜன் அவர்களின் வாழ்க்கையை புரட்டி போட்ட இந்த சம்பவத்தை கேளுங்க. ஒரு காலத்திலே சினிமாவில் ஒரு சில பாடல்களை மட்டும் பாடிக்கொண்டு சைக்கிளில் சுற்றித் திரிந்தவர் தான் டி.எம்.எஸ். அவர்கள். 1954 வெளிவந்த சிவாஜியின் தூக்கு தூக்கி என்ற படம் தான் டி.எம்.எஸ். வாழ்க்கையையும் தூக்கிவிட்டது. தூக்கு தூக்கி என்ற படத்திலே டி.எம்.எஸ். அவர்களுக்கு பாட வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போது சிவாஜி அவர்கள் எனக்கு சி.எஸ். ஜெயராமன் தான் பாடிக்கொண்டிருக்கிறார், வேறு பாடகர்கள் வேண்டாம் என்றிருக்கிறார். அப்போது டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் எனக்கு காசு வேண்டாம், நான் சும்மா 3 பாடல்கள் பாடுகிறேன், பிடிச்சிருந்தா பயன்படுத்துங்கள், இல்லாவிட்டால் பரவாயில்லை என்றிருக்கிறார். சரி என்று சொல்லி பாடல் ஒலிப்பதிவு முடிவடைகிறது. சிவாஜி அவர்களுக்கு அந்த பாடல்களை போட்டு காட்டுகிறார்கள். அவருக்கு மிகவும் பிடித்து விட்டது. இந்த பாடல்களை பாடியது யார் என்று கேட்க டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் என்றிருக்கிறார்கள். உடனே டி.எம். சௌந்தரராஜன் அவர்களை அழைத்து நல்லா பாடி இருக்கிறீர்கள் என்று சொல்லி பாராட்டி இந்த படத்தில் எல்லா பாடல்களையும் நீங்களே பாடுங்கள் என்று கூறினார் சிவாஜி அவர்கள். ஒரு சைக்கிளில் சுற்றித் திரிந்த டி.எம்.எஸ். அவர்களினுடைய வாழ்க்கை வீட்டை சுற்றி கார்கள் படையெடுக்கும் அளவுக்கு வேற லெவலுக்கே சென்று விட்டது தூக்கு தூக்கி என்ற படத்துக்கு பிறகு.